கோட் திரைப்படம் வந்து நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்துக்கு முன்னேற்றமா அப்படின்னு சொல்லி நம்ம சினிமாவோட இருக்கும், அரசியல் அரசியலாக இருக்கும். 2026 சிஎம்னு சொல்லி திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காருடைய நம்பர் இருக்குது, விஜயோட கார் நம்பரு. 2026 அப்போ சிஎம்மாக இருக்க போகிறாரா? அவர் லக்கான் நம்பர், அதனால் கோட் திரைப்படத்தில் அரசியல் பஞ்சு ஏதாவது இருக்குன்னு சொல்லி ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்காது. விஜய் திரைப்படத்துக்கு கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சினிமாவை பாருங்கள், அரசியலாக பார்க்காதீங்க. மக்களுக்காக எந்த போராட்டம் நடத்தாமல் விஜய் வந்து அரசியல் தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய அரசியல் பயணம் வெற்றி பெறும். அவர் போராட்டமே அரசியலுக்கு வரலான்றது தான். ஆனால் படத்தை அதை சேர்த்தக்கூடாது. அவர் இறந்து வெற்றிக்காக ஜெயலலிதா, எம்ஜிஆர், விஜயகாந்த் போன்ற அரசியலுடைய பாதையை வந்து விஜய்க்கும் அதே மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் லக்கிமே கட்சி கொடியில் பல குழப்பம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. விஜய் ரசிகனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கான அர்த்தம் தான் மாநாடு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாருமே தெரியும். சரி, பொதுவாக இந்த படம் வந்து சமூகத்துக்கு என்ன சொல்ல வருதுங்க? இன்னும் முழுசாக நாங்கள் படத்தை பார்த்துட்டு சொல்கிறோம். அதுக்கான சரியான விளக்கங்கள் இல்லை, இயக்குனர் வெங்கட்பிரபுலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. படத்துடைய மார்க்கெட்டிங்காக வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. சமூகத்துக்காகவும் இந்த ரசிகர்களுக்காகவும் ரசிகர்களுடைய குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? அவர் இதுவரையும் ரசிகர்களுக்காகவும் அவரை நாங்கள் அன்பு செய்யக்கூடிய அன்பு தம்பிகளுக்காகவும் எங்கள் மீது அன்பு செலுத்தின்னு தான் இருக்கிறாரு. அது புரிந்துக்காதவர்கள் தான் தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கான விளக்கங்கள் விரைவில் உங்களுக்கு தெரியும். இல்லை, அதுதான் ஏன் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு. இந்த படத்தோட கதை முழுவதும் நாங்கள் பார்க்கவில்லை. முடிந்த பிறகு அதுக்கான சரியான விளக்கங்கள் உங்களுக்கு தருவோம். ரஜினி, கமல், விஜயகாந்தை விட விஜய்க்கு அதிகமான ரசிகர் கூட்டம் இருக்குன்னு நான் சொல்கிறீங்களா? ரஜினி, கமல் அப்படி என்பதை விட அது மக்களுக்கே தெரியும் அந்த எந்த இடத்துல இருக்காங்கன்னுட்டு. ஆனாலும் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தான் நாம தான், அவங்கள விட நம்மளை ஒப்பிட்டு பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் படத்தை வந்து கொண்டு வரதா சொல்லி ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு, நிறைய வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து விஜயகாந்த் படத்தை கொண்டு வந்தால் இது வந்து அரசியலுக்கு வந்து ஒரு பயன்பாடாக இருக்கும் ஒரு சொல்லி ஒரு விளம்பரத்துக்காக அதை பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. விளம்பரத்துக்காகவும் கிடையாது, ஒரு நன்றியை மறக்காத ஒரு அண்ணனுடைய நன்றியை மறக்காத தம்பியாக அவர் செயல்பட்டு வருகிறார். அப்போது அரசியல் இருக்கும்போது விஜயகாந்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாமே, அது ஏன் இல்லை? அதாவது வெளிப்படையாக அரசியலுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாதுன்றது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதனால் அது அவர் செய்யலை. மறைமுகமாக அவர் செஞ்சுருக்கலாம். அது வெளிப்படுத்த முடியாது. இல்லை, தனிப்பட்ட விஷயத்தை வெளியில் பார்க்க முடியாது. ஓகே, நன்றி.